ஜென்ராம் சாரோட கருத்தை கேட்டு வந்தார். ஜென்ராம் சார், அதாவது தமிழிசை சொல்றதும் சரி, எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் சரி, இது மகிழ்ச்சியால உருவான கூட்டணி தான் அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே, அதாவது பாஜக தரப்பும் மகிழ்ச்சி தான் அப்படின்றாங்க, இந்த பக்கம் அதிமுக தரப்பும் இது மகிழ்ச்சியால உருவான கூட்டணி தான், எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லைங்கிறதா ரெண்டு தரப்பும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்குது. திமுக இன்னும் அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அழுத்தத்தால உருவான கூட்டணி தான் அப்படிங்கிறத. ஒரு நெருக்கடிக்கு பயந்தே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது தான் சரின்னு நானும் நினைக்கிறேன். அதற்கு மாறாக நான் உண்மையிலேயே எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாம முழு மனதோட அதிமுக இந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்திருக்குதுன்னு நம்புறதுக்கு விரும்புறேன். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தில் இருந்து அந்த எண்ணம் வருது. ஆனா உண்மையிலேயே அப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த அப்படி ஆய்வு செய்து பார்க்கும்போது, சில நிகழ்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது அவங்க நெருக்கடிக்கு பயந்து தான் போயிருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக எதுவும் செய்யலைங்கிற உணர்வு தான் எனக்கு எஞ்சுகிறது. நீங்க இன்றைய நிகழ்ச்சி வரைக்கும் பார்த்துக்குங்க, கட்சி சார்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியுடன் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால், அந்த கட்சியின் பிரதிநிதிகளை அந்த சந்தோஷத்தை, அந்த கொண்டாட்டத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காட்டுறதுக்கு அனுப்பியிருப்பாங்களா மாட்டாங்களா? அந்த கூட்டணி அறிவிப்பு அன்று அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணுச்சா? அதுக்கு அடுத்த நாள் அதிமுக பார்ட்டிசிபேட் பண்ணுச்சா? அதுக்கு அப்புறம் எப்போ அதிமுக பிரமுகர்கள் வேறு பிரச்சனைகளுக்கு வர்றாங்க, இந்த கூட்டணி தொடர்பாக பேசுறாங்களா? அது ஏன் அந்த மகிழ்ச்சியை அவங்களால அதிமுக பிரதிநிதிகளால கொண்டாட முடியல? அப்ப அது பிரச்சனை இல்ல. இன்றைக்கு கூட பேச்சாளர் தான் வர்றாரு, பேச்சாளர் அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி கூட அதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த குழப்பம் ஏன் வருது? மகிழ்ச்சியோடு போட்ட கூட்டணியில குழப்பம் ஏன் வருது? நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தினாலும், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்தினாலும், பாஜக கூட்டணியை பற்றி யாரும் விமர்சித்து பேசாதீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள்னு செய்திகள்ல போடுறீங்களே, அது ஏன்? மகிழ்ச்சியோடு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆணைப்படி கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு அறிவித்தவர்கள் மீண்டும் அதே கூட்டணிக்கு போகும்போது செயற்குழு பொதுக்குழு ஒப்புதலோடு போய் சேர்ந்திருக்கிறோம்னு சொல்லாம திடீரென்று ஓர் இரவுக்குள் அந்த கூட்டணியை அறிவித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் காரணமாகத்தானே போய் அறிவிக்கிறீங்க. அதுவும் கூட நீங்க அறிவிக்கல, அறிவிக்கும் போது நீங்க மௌனமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட்டாட்சி தொடர்பான, மாநிலங்களின் உரிமை தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வைக்கும் போது அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாம திமுகவின் நிலையை அடியொற்றியே செயல்பட வேண்டிய ஒரு தேவை வருது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக பாஜகவை தனிமைப்படுத்திட்டு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக மைனஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மாநிலங்களுக்கான பிரச்சனைகளில் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறார்கள்ங்கிற இமேஜ் தொடர்ந்து வருவதை தடுக்க வேண்டும். அந்த மாதிரி பிரச்சனை எது எழுப்பினாலும் கூட்டணிக்காக அதிமுகவை நிறுத்த செய்யணும் அப்படின்னு ஒரு அவசியம் கருதி அவங்க அந்த கூட்டணிக்கு முயற்சி செய்தார்கள், அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவிப்பு வந்துடுச்சு. அதன்படி பார்த்தா டாக்டர் தமிழிசை சொல்றது முழுக்க முழுக்க ரைட்டு. அவர்கள் இதுல பிளஷரோட இருக்கிறாங்க, ஆனா அதிமுக பிளஷரோட இல்லை. அதுதான் அதுல முக்கியமான செய்தியே. அதுதான் அதிமுகவுக்கும் சேர்த்து பிளஷரோட இருக்கோங்கிறத பாஜக தான் சொல்றாங்க. அதிமுக பிரதிநிதிகள் இந்த மாதிரி விவாதங்கள்ல வந்து அவர்கள் ஒரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறோம்னு சொல்லல. இனிமேல் வேண்டுமானால் அந்த ஏற்பாடு நடக்கலாம், இப்போ வரைக்கும் அது இல்லை. அதுக்கப்புறம் கடந்த கால அனுபவங்கள் 2023 கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டோம்னு பொதுக்குழு அப்ரூவல் வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை யாராவது நம்புனாங்களா? ஏன் நம்பல? பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லல. 2014 என்டிஏ மும்முனை போட்டியாக தேர்தலை சந்திக்கும் போது 2 இடங்களை வெற்றி பெற்றது. 2019 நேரடி போட்டியில் அதிமுக தான் வெற்றி பெற்றது, என்டிஏ ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. அதனால 2024 அவர்கள் ஒரு தேர்தல் உத்தியை மாற்றி பார்க்கிறார்கள். என்னன்னா, மும்முனை போட்டியாக இருந்தால் என்டிஏக்கும் சீட் கிடைக்கும், அதிமுகவும் மாநிலத்தில் பெரிய கட்சியாக இருக்கிறனால அவங்களுக்கும் சில சீட் கிடைக்கும், ஒரு 10 சீட்டாவது இதில் வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தியை மாற்றி பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக 40 சீட்டையும் திமுக கூட்டணிக்கு கொடுத்துடுச்சு. இப்போ என்னென்னலாம் பேச்சாளர் திரு ஸ்ரீனிவாசன் என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுக மேல வச்சாரோ
அதே குற்றச்சாட்டுகளை அந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயும் வச்சாங்க. அங்க மக்களவை தேர்தல் நடக்குது, மாநில ஆட்சி மீதான விமர்சனம் தேவையில்லைன்னு யாராவது ஒதுங்கி இருந்தாங்களா? என்டிஏவும் சரி, அதிமுகவும் சரி, அவங்க பேசுனது எல்லாம் முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் தான். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தையே அவங்க நடத்தல, முக ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் பிரச்சாரத்தை நடத்தினாங்க. மக்கள் அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பிரச்சாரத்தை நிராகரித்து விட்டார்கள். அதற்கு அப்புறமும் ஸ்டாலின் மேல அதிருப்தி இருக்கு, ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, இடைத்தேர்தலில் வந்து நிற்க வேண்டியது தானே? ஏன் பின்னங்கால் பிடரியில படுறதுக்கு ஓடுறாங்க? அங்க நிற்க முடியாது. அதிருப்தின்னு நம்ம சொல்வது எல்லாம் கட்டுக்கதை. மேனுஃபேக்சர்டு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வருவதற்காக திரும்ப 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 4 செய்திகளை சொல்லுவாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, 10 அமைச்சர்கள் மேல நீதிமன்றம் கடுமையான நெருக்கடிகளை கொடுக்க போகுது, அதை சமாளிக்கிறதுலயே திமுகவுக்கு எல்லா நேரமும் போயிடும், நிர்வாகமே செலுத்த முடியாது அப்படின்னு தொடர்ந்து இன்னையிலிருந்து 1 வருஷத்துக்கு இதைத்தான் சொல்ல போறாங்க. அது எல்லாவற்றையும் ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். செந்தில் பாலாஜியை பத்தி அவங்க பேசாத நாளே கிடையாது. அதுக்கப்புறமும் தான் மக்களவை தேர்தலில் 40 சீட்டையும் திமுக கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர்களோட கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே ஏற்கனவே முனை மழுங்கி போன பல தேர்தல்களாக அவங்க பிரயோகித்து தோற்று போன மழுங்கிய ஆயுதங்கள், முனை மழுங்கிய ஆயுதங்களை தான் அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுகவை பிரிந்து வாருங்கள் என்று சொன்னது திமுக இல்லை. செய்திகளில் நான் அப்படி ஒரு செய்தியை நான் பார்த்ததே இல்லை. நீங்க அங்கேருந்து வெளியில வாங்கன்னு திமுக சொல்லி அவங்க வெளியில வரல, அல்லது சூர்யா சேவியரோ ஜென்ராமோ கட்டாயப்படுத்தி வரல. சிவி சண்முகம் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர், அவர் சொன்னாரு நாம தோத்து போனதுக்கு பிஜேபி காரணம், அவங்களோட போகலன்னா 40,000 ஓட்டை நாம லூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், எளிதாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னாரு. ஜெயக்குமார் நான் ராஜா மாதிரி இருந்தேன் ராயபுரத்தில், இந்த கூட்டணிக்கு போனதுனால தோத்து போனோம் அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார். அவரும் திமுகவோ ஊடக விமர்சகரோ இல்லை, அவரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தான். முன்னாள் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் சொல்ல தொடங்கியதற்கு பிறகு ஏற்கனவே அந்த உணர்வு அதிமுக தொண்டர்களிடத்திலையும் இருந்த காரணத்தினால தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கூட்டணியிலிருந்து வெளியில வர வச்சிருக்க கூடும். அது ஒரு லாஜிக். அந்த லாஜிக்கின் படி பார்த்தா அது சரியாக இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா அதிமுக அப்படி சோதிச்சு பார்க்கறதுக்கே தயாரா இல்லை. அவங்க கடை விரித்தாலும் இங்கு கொள்வார் இல்லை. திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வந்துடும், ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்றை நாம் உருவாக்க முடியும்னு நினைச்சாங்க. அதை யாரும் ஏற்கவே இல்லை. ஏன்னா அது உண்மையிலேயே அந்த நோக்கத்தோடு அவங்க வெளியில வரல. மும்முனை போட்டியின் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்த முடியுங்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. மைனாரிட்டிஸ் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபியோட இருந்ததுனால தான் நமக்கு போடல, நம்ம தனியா வந்தா நமக்கு போடுவாங்கன்னு நினைச்சாங்க. மக்களும் அவர்களை நிராகரித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாட்டை யாரும் நம்பல. அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. மாறாக ராஜா, திராவிட முன்னேற்ற கழக பிரதிநிதி ராஜா பேசிய போது குறிப்பிட்ட மாதிரி வேறு அழுத்தங்கள் காரணமாக அவங்க கூட்டணிக்குள்ள போறாங்க. சூர்யா சேவியர் சொன்ன மாதிரி நிர்வாகத்தில் ஸ்டாலின் மீது குற்றம் சுமத்த முடியாத ஒரு நிலையில எந்த பிரச்சனையை நீங்க சுட்டி காட்டினாலும் அதனுடைய வேர் வந்து ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. அவர்களுடைய மாநிலத்தை அதிகாரமற்ற அமைப்புகளாக மாநிலத்தை மாற்றுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் திமுக சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற உண்மை திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு முன்பே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரிடத்திலையும் போய் சேர்ந்துடுச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை இன்னும் தெளிவாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்துடுச்சு. அதனால இப்ப மாநில சுயாட்சியின் நாயகனாக மு.க. ஸ்டாலின் தான் இருப்பாரு. வேற எதை பற்றியும் பேச முடியாத சூழல்ல மீண்டும் 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 ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட வாதங்களை சில அரசியல் விமர்சகர்கள் மூலமும் சில பத்திரிகையாளர்கள் மூலமும் சில ஊடகங்கள் மூலமும் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் விதைத்து ஒரு எதிர்ப்புணர்வை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி நிச்சயமாக ஈடுபடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.